சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். நம்மாழ்வாருடைய பெருமைகளை விளக்கும் விதமாக அவருடைய சீடர் மதுரகவியாழ்வார் அருளிய கண்ணினுன் சிறுத்தாம்பு என்ற அற்புத பிரபந்தத்தின் 11வது பாசுரம், நிறைவு பாசுரம், பலஸ்ருதி பாசுரம். 10 நாளா கண்ணினுன் சிறுத்தாம்பு நம் நேயர்கள் அனுபவித்து வந்தீர்களே, நமக்கெல்லாம் என்ன பலன் என்பதை சொல்லக்கூடிய 11வது பாசுரத்தை பார்த்து விடுவோமா? இந்த 11ஆம் பாசுரத்துல 4 பேரை பற்றி குறிப்பிடுகிறார் மதுரகவிகள். 4 பேரை பத்தி சொல்லிட்டு இந்த பாசுரங்கள் 10-11 பாசுரங்களையும் கேட்டவாளுக்கு என்ன பலன் என்பதையும் குறிப்பிடுகிறார். அது யார் 4 பேர்னா, முதல் நபர் பெருமாள், 2வது நபர் அந்த பெருமாளுக்கு அடியாருக்கெல்லாம் அடியாரா இருக்கக்கூடிய நம்மாழ்வார், 3வது நபர் அந்த நம்மாழ்வாருக்கு சிஷ்யராக இருக்கக்கூடிய மதுரகவிகள், 4வது நபர் அந்த மதுரகவியாழ்வாருக்கு தாசர்களாக இருக்கக்கூடிய நாமோ உபன்யாசம் பண்ணக்கூடிய அடியேன், கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள், நாமெல்லாம் மதுரகவியாழ்வாருக்கு தாசரா இருக்கோம். அப்போ முதல்ல பெருமாள், அவரைத்தான் இந்த பாட்டுல அன்பன் என்று குறிப்பிடுகிறார். இந்த பாட்டை அப்படி பிரிச்சு புரிஞ்சுக்கணும். அன்பன் அது பெருமாள். அடுத்து அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கு எல்லாம் அன்பன் அது நம்மாழ்வார். பெருமாளுடைய பக்தர்களுக்கெல்லாம் அன்பராக பக்தராக இருக்கும் நம்மாழ்வார். 3 அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி. அந்த நம்மாழ்வாருக்கு அன்பராக பக்தராக இருப்பவர் மதுரகவிகள். 4வது நாமோ மதுரகவி சொன்ன சொல் நம்புவார். அது மதுரகவி ஆழ்வாரையே நம்பி இருக்கக்கூடிய, அவர் பாடிய கண்ணினுன் சிறுத்தாம்பு சத்தியம்னு நம்பி விசுவாசம் கொண்ட பக்தர்களாகிய நாமோ. அன்பன் பெருமாள், அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் நம்மாழ்வார், அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் நாமோ. நமக்கு என்ன பலன்? நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே, அவ இருக்கும் இடம் வைகுண்டமாவே ஆயிடும் என்று பலனும் சொல்கிறார். இப்ப பாசுரத்தையும் பார்த்துருவோம், பலனையும் பார்த்துருவோம். பாசுரம் சேவிக்க தயாராயிட்டா? முன்னாடியே அதுக்கு தான் 4ஆ பிரிச்சு காட்டிட்டேன். வாருங்கள், 4ஆக பிரித்த இந்த பாசுரத்தின் 4 அடிகளையும் சேவிப்போம். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கு எல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே. அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கு எல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே. இப்போ முதல் அன்பன். இங்க அன்பன் அப்படின்னா யாருன்னா பெருமாள், ஸ்ரீமன் நாராயணன் அர்த்தம். அவரை ஏன் அன்பன்னு சொல்லணும்னா, அன்பு மிக்கவர் பெருமாள். யார்கிட்டனா பக்தர்களிடத்திலே அன்பு கொண்டவர் பெருமாள். தன்னுடைய பக்தன் குற்றமே பண்ணாலும் கூட குற்றத்தை கூட குணமாக எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு பக்தர்களிடத்திலே அன்பு கொண்டவர் பெருமாள். அதனால பக்தர்களிடம் அன்பு கொண்டவர் அன்பன் என்று பெருமாளை குறிப்பிடுகிறார். அடுத்து 2வது யாரு? அந்த பெருமாளை திருவுள்ளத்திலே தியானித்துக் கொண்டு தாமிரபரணி நதிக்கரையில புளிய மரத்தடியில் யோகத்திலே எழுந்தருளி இருக்கும் நம்மாழ்வார். இதைத்தான காட்சியாக நாம் பார்த்து வருகிறோம் 10 பாட்டிலையும். அப்படியே மனசுல வச்சுக்கோங்க, பெருமாள் அன்பன், பக்தர்களிடத்தில் அன்போடு இருக்கிறார். இப்ப நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்னா, அன்பன் தன்னை, அந்த அன்பனாகிய பெருமாளை, அன்பன் தன்னை பெருமாளை அடைந்தவர்கட்கு எல்லாம் அன்பன். அந்த அன்பன் தன்னை பெருமாளை அடைந்தவர்களுக்குன்னா சரணடைந்தவர்களுக்குன்னு அர்த்தம். அதனால அடைந்தவர்களுக்கு முன்னாடி பிராக்கெட்ல சரண்னு போட்டுக்கோங்க. சரணடைந்தவர்களுக்கு, யாரெல்லாம் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி பெருமாளே கதி என்று பெருமாளுக்கு பக்தர்களாக இருக்கிறார்களோ, அந்த அடைந்தவர்களுக்கு, பெருமாளுடைய பக்தர்களுக்கு, பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணவர்களுக்கு எல்லாம், அவ அத்தனை பேருக்கும், அவ எக்குலத்தவராக இருந்தாலும் நம்மாழ்வார் அவருக்கு அடியார். ஏன்னா நம்மாழ்வாரே பாடிட்டார், குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிழிந்து எத்தனை நலந்தானிலாத சண்டாளர்களாகிலும் வலந்தாங்கு சக்கரத்து அண்ணல் மணிவண்ணர்க்கு ஆளென்று உள் கலந்தார் அடியார் தம் அடியார் எம் அடிகளே. அதனால பெருமாளை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன். அன்பன்னா இங்க பக்தன் அர்த்தம். அப்போ பெருமாளுக்கு அன்பன்னா பக்தர்களிடத்தில் அன்பு கொண்டவன் அர்த்தம். இந்த இடத்துல அன்பன்னா அந்த அடியார்களிடத்தில் அன்பு கொண்டு அடியாருக்கு பக்தராக இருக்கும் நம்மாழ்வார்னு அர்த்தம்.
அப்ப அன்பன் தன்னை பெருமாளை அடைந்தவர்களுக்கு எல்லாம், சரணடைந்த பக்தர்களுக்கெல்லாம் அன்பன் பக்தராக இருக்கக்கூடிய தென் குருகூர் நகர் நம்பி. தென்னுன்னா அழகியன்னு அர்த்தம். தென் திசைங்கிறதும் ஒரு அர்த்தம் தான். ஆனா தென்னுன்னா இன்னும் சுவையான அர்த்தம் அழகிய. குருகூர் என்பது ஆழ்வாருடைய க்ஷேத்திரம், ஆழ்வார் திருநகரி. நகர் நம்பி, அந்த திருநகரிலே நம்பியாக இருக்கிறார் நம்மாழ்வார். நம்பினா முழுமையானவர்னு அர்த்தம். இதுல நம்மாழ்வார் எந்த விதத்தில் முழுமையானவர்? ஏன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் நம்மாழ்வாருடைய ஒவ்வொரு முழுமை பார்க்கிறோம் அல்லவா? இப்ப இதுல எந்த விதத்துல முழுமையானவர்னா, அடியாருக்கு அடியாராக இருப்பதில் நம்மாழ்வார் முழுமையானவராம். எந்த விதத்துலன்னா, அவரே திருவாய்மொழியில பாடுறார், அடியார்ந்த வையமுண்டு ஆலிலை என்ன வசம் செய்யும் படியாதுமில் குழவிப்படி எந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார்தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களேன்னார். பகவானுடைய அடியவனுக்கு 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 அடியவனாக அடியன் இருக்கிறேன்னார். இது ஏன் 7 அடியவர் போட்டீங்கன்னு நம்ம கேட்டோம். ஏதாவது 7ன்னா ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் கணக்கு உண்டான்னு. அதுக்கு நம்மாழ்வார் சொன்னாராம், இந்த பாட்டுல 7 அடியார் போடுறதுக்கு தான் இடம் இருந்தது, அதனால 7ஓட நிறுத்திட்டேன். மேற்கொண்டு பாட்டில் இடம் இருந்தா அடியார்கள் போட்டுண்டே போவேன்னாராம். அப்படி அடியாருக்கு அடியாராக இருப்பதிலே நம்பி முழுமை பெற்றவர் நம்மாழ்வார். அதனால அன்பன் தன்னை பெருமாளை அடைந்தவர்களுக்கெல்லாம், சரணடைந்த பக்தர்களுக்கெல்லாம் அன்பன் பக்தனாக தென்குருகூர் நகர் நம்பி, அந்த தென்குருகூராகிய ஆழ்வார் திருநகரியிலே எழுந்தருளி இருக்கும் நம்பி பாகவத பக்தி அடியாருக்கு அடியாராக இருப்பதிலே முழுமை பெற்றவர் நம்மாழ்வார். அப்ப நம்மாழ்வார் விஷயம் அடுத்து. அப்போ பெருமாள் அன்பர்களிடத்திலே அன்போடு இருக்கார். நம்மாழ்வார் எப்படி இருக்கார்னா, அந்த பெருமாளுடைய அடியாருக்கெல்லாம் அடியாராக முழுமை பெற்றிருக்கார். இப்ப நம்மாழ்வாரை நோக்கி யார் கை கூப்பின்னு இருக்கா? மதுர கவிகள். இப்ப மதுர கவிகளை சொல்றார், பெருமாளை சொல்லி ஆழ்வாரை சொல்லி மதுர கவிகளை சொல்றார், அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு. நம்பிக்கு அந்த நம்மாழ்வாருக்கு அன்பனாய். இந்த இடத்துல அன்பனாய்னா அன்பன் ஆகின்னு அர்த்தம். இந்த இடத்துல அன்பன் என்றால் அவர் மீது பக்தி, அன்பு எல்லாவற்றையும் வளர்த்து கொண்டு அவருக்கு சீடனாக பணிவிடை செய்யக்கூடிய சிஷ்யன் அர்த்தம். அப்ப நம்மாழ்வாருக்கு அடிமையாக, சிஷ்யனாக, பக்தனாக, அன்போடு விளங்கக்கூடிய மதுர கவிகள். அன்பனாய் அப்படின்னா அன்பனாகி அல்லது அன்பனாக என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அப்ப மதுரகவி ஆழ்வார் என்பவர் நம்மாழ்வாருக்கு அன்பராக இருந்து, நம்மாழ்வாருக்கு அடியவராக இருந்து மதுரகவி சொன்ன சொல். மதுரகவி ஆழ்வாரானவர் சொன்ன சொல், இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு என்ற இந்த பாசுரங்களை அவர் சொன்ன சொல்லாக அமைத்திருக்கிறார். சொன்ன அவரே திருவாய் மலர்ந்தருளிய சொல், அதுதான் இந்த கண்ணினும் சிறுத்தாம்புன்னு சொல்லக்கூடிய 10 பாசுரங்கள். இதை நம்மாழ்வாருக்கு அடியவராக இருந்து மதுரகவிகள் பாடினார். ஏன் இப்படி நம்மாழ்வாருக்கு அன்பனாய் இவர் பாடினார்னா, பெரியவாச்சான் பிள்ளை இதுக்கு சுவைபட வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பார்த்தா நீங்க ரொம்ப ரசிப்பெழுது. பெருமாளை நாம சந்தோஷப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன வழின்னா அடியாருக்கு அடியாரா இருக்கணுமா. அடியார்களை சந்தோஷப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளுக்கு அடியாரா இருக்கணுமா. ஏன்னா அடியார்கள் என்ன பண்ணுவா, பெருமாள்கிட்ட பக்தி இருந்ததுன்னா பரவாயில்லையே நம்ம பெருமாள்கிட்ட பக்தனா இருக்கானேன்னு சந்தோஷப்படுவாளாம். பெருமாள் எப்ப மகிழ்வாராம், நம்ம அடியார்கள்ட்ட இவர் பக்தரா இருக்காரேன்னு பார்த்து பெருமாள் சந்தோஷப்படுவாராம். பெருமாளையும் சந்தோஷப்படுத்தணும், பக்தர்களையும் சந்தோஷப்படுத்தணும்னா நம் ஆச்சாரியன்ட்ட பக்தனா இருந்தணுமா. நம் ஆச்சாரியனுக்கு அடிமையாக இருந்துட்டோம்னா அடியார்களும் அப்பா எவ்வளவு பெரிய ஆச்சாரிய பக்தி சந்தோஷப்படுவா. பெருமாளும் ஆஹா ஆச்சாரியன்ட்ட எவ்வளவு பக்தியோட இருக்கான் சந்தோஷப்படுவார். அதனாலதான் மதுரகவி என்ன பண்ணாராம், தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல். அதனால மதுரகவி என்ன பண்ணிட்டாராம், தென்குருகூர் நகர் நம்பிக்கு. இங்க நம்பி மீண்டும் ஆழ்வார் தான் முழுமையானவர். ஏன்னா ஒரு சாதாரண பக்தருக்கு நாம பக்தரா இருந்தா பெருமாள் தான் சந்தோஷப்படுவார். வெறும் பெருமாளுக்கு பக்தரா இருந்தா பக்தர் தான் சந்தோஷப்படுவார். ஆனா நம்பி ஆச்சாரியன் என்பவர் முழுமையானவர். ஆச்சாரியன்ட்ட பக்தனா இருந்தா ஆச்சாரியனும் சந்தோஷப்படுவார், பெருமாளும் சந்தோஷப்படுவார், மற்ற பக்தர்களும் சந்தோஷப்படுவார்கள். அந்த வகையிலும் நம்பி அந்த நம்பிக்கு அன்பனாய். அதனால அந்த ஆச்சாரியனிடத்திலே பக்தராக ஆனார். அந்த ஆச்சாரியனுக்கு பக்தனாக ஆகி அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல். மதுரகவியானவர் இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு என்னும் பாசுரங்களை சொன்னார். இங்க பாருங்க, ஆழ்வார்கள்ல பொதுவா நாம குறிப்பிடக்கூடிய திருநாமத்தை அவர்கள் பெருசா பயன்படுத்த மாட்டார். நம்மாழ்வார் தன்னை குருகூர் சரகோபன்னு சொல்லிப்பார். ஆனா நம்மாழ்வார் எங்கேயாவது தன்னை நம்மாழ்வார்னு சொல்லிண்டாரா? பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அவையாரா தங்கள் பேரை சொல்லிண்டாரா? ரொம்ப ரேர்.
குலசேகர பெருமாள் கூட குலசேகரன்னு சொல்லிப்பார், குலசேகர ஆழ்வார்னு சொல்லிக்க மாட்டார். ஆனா இந்த மதுரகவி ஆழ்வார் பாருங்க, தன் திருநாமத்தை ரொம்ப ஸ்பஷ்டமா மதுரகவி என்று குறிப்பிட்டு இருக்கிறார். அது ஏன் சொன்னாருங்கிறதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை சுவையா காரணம் சொல்றார். இது ஆராய்ச்சியாளர்களை விட்டுடுவோம், ஆச்சாரியர்கள் பெரியவாச்சான் பிள்ளை சுவைபட ஒரு காரணம் சொல்றார். ரசிக்க தெரிஞ்சவா இதை ரொம்ப ரசிப்பார். மதுரகவி ஏன் தன்னை மதுரகவின்னு சொல்லிட்டார்னா, மதுரகவி சொன்ன சொல்னு பாடியிருக்காரு இல்லையா, இது இந்த சொன்ன சொல்ங்கிறது யாரை பத்தி? நம்மாழ்வாரை பத்தி சொன்ன சொல். நம்மாழ்வாரை பத்தி சொன்னதால அவருடைய பாசுரங்கள் அவருக்கே இனித்துதான். அதனால மதுரமான கவி பாடியதால் தன்னையே மதுர கவின்னு சொல்லிக்கிறாராம். இது தற்பெருமை இல்ல, என் வாயால் எங்க ஆச்சாரியன் நம்மாழ்வாரினுடைய வைபவம் வந்ததாலே நான் இப்ப மதுர கவியாக ஆகிவிட்டேன், மதுரமான கவிதை வாழ்க்கையில பாடிட்டேன்னு மன நிறைவோடு சொல்லிக்கிறாராம் மதுர கவி சொன்ன சொல்லு. அப்ப மூணாவது மதுர கவி ஆயிடுத்தா. அப்ப அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு நம்மாழ்வாருக்கு அன்பனாய் அந்த ஆச்சாரியனுக்கு பக்தனாகி மதுர கவி ரொம்ப இனிமையான கவிதையாக மதுரகவி ஆழ்வார் சொன்ன சொல், அவர் பாடிய சொல் வார்த்தைகள் தான் கண்ணினும் சிறுத்தாம்பு. இப்ப அதெல்லாம் ஆச்சு. நாலாவது படியில யார் இருக்கோம்? நாம இருக்கோம். இப்ப அப்படியே கீழே இறங்கி நாலாவது படிக்கு வரார். முதல் படியில பெருமாள் இருக்கார், அவருடைய அடியாருக்கு அடியவர்னு அடுத்த படியில நம்மாழ்வார் இருக்கார், அந்த நம்மாழ்வாருக்கு சிஷ்யர்னு மூணாவது படியில மதுரகவிகள் இருக்கார். இப்போ மதுரகவிக்கு தாசர்களா நாலாவது படியில நாம இருக்கோம். நம்மை சொல்கிறார் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார். நாமெல்லாம் யாருன்னா மதுரகவி சொன்ன சொல். மதுரகவிகள் இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு பாடினாரே, அற்புதமான பிரபந்தம் பாடி கொடுத்தாரே, இதை நம்புவார். இதை நம்பக்கூடியவர்கள் நாம. நம்புவதுன்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் நமக்கு நல்வழி காட்டும்னு விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள்னு அர்த்தம். மதுரகவி ஆழ்வார் பாடியது சத்தியம். நம்மாழ்வார் திருவடிகளை பற்றினால் மோட்சம் உண்டு, நம் ஆச்சாரியன் திருவடிகளை அடிபணிந்தால் மோட்சம் உண்டு என்று ஆச்சாரியன் பெருமையை யாரெல்லாம் நம்பி விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நம்புவார் என்று குறிப்பிடுகிறார். அதனால ஆச்சாரியன் அருளாலே மோட்சம் உண்டு, மதுரகவி ஆழ்வார் காட்டியதுதான் நமக்கு நல்வழி என்று யாரெல்லாம் நம்புறாளோ. அப்ப மதுரகவி ஆழ்வார் தன்னாச்சாரியன் புகழை பாடினார். அது போல நாம் ஒத்தரும் நம் ஆச்சாரியனுக்கு அடியார்களாக இருப்போம் என்று யாரெல்லாம் நம்புறாளோ நம்புவாருக்கு என்ன பலன்னா, இப்ப நிறைவா பலன் சொல்லிட்டார். இந்த 4 படியை என்ன மனசுல வச்சுக்கோங்க. அன்பன் பெருமாள், அன்பன் தன்னை அடைந்தவர்க்கு எல்லாம் அன்பன் நம்மாழ்வார், அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி, மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் நாமோ. இந்த 4வது படியில இருக்க நமக்கு என்ன பலன்னா, நம்புவார் பதி. பதினா வாசஸ்தானம், இருப்பிடம்னு அர்த்தம். இந்த மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணினும் சிறுத்தாம்பை யாரெல்லாம் நம்பி சொல்கிறார்களோ அவர்களுக்கு பதி, அவளுக்கு ஊர், இருப்பிடம் எதுவா இருக்கும் தெரியுமா? வைகுந்தம் காண்மினே. அவளுக்கு இருப்பிடமே வைகுந்தமாக ஆகிவிடும். காண்மினே, நீங்க பிரத்யட்சமாக பார்த்துக்கலாம். சந்தேகம் இருக்கா? உங்கள் ஆச்சாரியர்களுக்கு நீங்கள் அடிமைகளாக நல்ல சிஷ்யர்களாக வாழ்ந்து பாருங்கள். காண்மினே, பார்த்துக்கோங்க, உங்களுக்கும் நீங்கள் இருப்பிடம் வைகுந்தமாக ஆகிவிடும். நீங்கள் எங்க இருக்கீங்களோ அது வைகுந்தமாக ஆகிவிடும் என்று வியாக்கியானம், ஒரு விதமான வியாக்கியானம் ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கார். நான் இந்த நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினேன்னா நம்புவோருக்கு இருப்பிடம் வைகுந்தமாக ஆகிடும், பார்த்துக்கோங்கன்னு அர்த்தம். இதற்கு நம்பி திருவழுதி வடநாடு தாசர் என்ற ஒரு ஆச்சாரியன் என்ன அர்த்தம் காட்டினாராம், இவ தனியா கூட வைகுண்டம் போக வேண்டாம், இப்படி ஆச்சாரிய பக்தியோடு ஒருத்தர் இந்த பூமியில வாழ்ந்தா அவர் எந்த இடத்துல வாழறாரோ அதுவே வைகுண்டம் போல அவருக்கு ஆனந்தம் கொடுத்துரும். அதனால நம்புவார் பதி, அவ வாழும் இடமே வைகுந்தம் காண்மினே, வைகுந்தமாக இருக்கும்னு அவர் ஒரு அர்த்தம் காட்டினாராம். பெற்றி என்று ஒரு ஆச்சாரியன், அந்த பெற்றிங்கிற ஆச்சாரியன் என்ன சொன்னாராம், எப்போ கூரத்தாழ்வானுக்கு மகனாக பராசர பட்டர் அவதாரம் பண்ணிட்டாரோ அதுக்கப்புறம் அந்த வைகுண்டம்ங்கிற நித்திய விபூதி, இந்த பிரபஞ்சம் லீலா விபூதி, இந்த வேறுபாடு எல்லாமே போச்சு. பராசர பட்டர் பூமியில அவதாரம் பண்ணதும் பூமியே வைகுண்டமாக ஆயிடுத்து. ஏன்னா ஒரு ஆச்சாரியன் பூமியிலே வாழ்ந்திருக்கிறார் என்றால் இந்த பூமியை நாம் வைகுந்தமாகத்தான் கருத வேண்டும். அதனால அந்த ஆச்சாரியனுக்கு ஒருத்தர் சிஷ்யராக இருந்து கைகரியம் பண்றாருன்னா அவர் இருக்கும் இடம் அது ஆச்சாரியன் இருப்பிடம் என்பதாலே வைகுண்டம் என்று ஒரு யோசனை காட்டியிருக்கார். அப்போ ஒண்ணு, இத சிஷ்யனுக்கு கிடைக்கும் ஆனந்தத்துல வைகுண்ட ஆனந்தமே கிடைச்சிடும். 2, ஆச்சாரியன் கூடவே அவர் இருக்கிறதுனால வைகுந்த அனுபவம் அவருக்கு ஏற்படும். 3வது, பெரியவாச்சான் பிள்ளை ஒரு அர்த்தம் காட்டுறார். இல்ல நம்புவார் பதினா அவ வாழ வேண்டிய உலகம்னு அர்த்தம். வைகுந்தம் காண்மினேனா
அவ அடுத்து வாழக்கூடிய உலகம் வைகுண்டம் தான். அதாவது இந்த பிறவியை இங்க பூர்த்தி பண்ணிட்டு வைகுண்டம் போய் வைகுண்டத்திலும் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுவார்கள் நாம புரிஞ்சுக்கணும். அதனால வைகுண்டம் சாட்சாத் வைகுண்டத்தையே அடைவார்கள்னு பெரியவாச்சான் பிள்ளை அர்த்தம் காட்டினார். ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு மட்டும்தானே அடியவர், அவர் திடீர்னு நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினேன்னு வைகுண்டம் போகணும்னு ஆசைப்படணும். மதுரகவி ஆழ்வாருக்கு ஆழ்வார் திருநகரியில நம்மாழ்வார் ஊர்ல இருக்கணும் தானே ஆசை, ஏன் திடீர்னு வைகுந்தம் போகணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு கேட்டுட்டு பெரியவாச்சான் பிள்ளை பதில் சொல்றார். ஆழ்வார் திருநகரியில கூட 2 தலை நாட்டாமையாம். பொலிந்து நின்ற பிரான்னு ஒரு பெருமாளும் இருக்கார், நம்மாழ்வார்னு ஆழ்வாரும் இருக்கார். 2 பேருமே ஊருக்கு தலைவர்கள்னு கொஞ்சம் அப்பப்ப 2 பேரும் தான் சொல்லிக்கிறா. ஆனா வைகுந்தம் போயிட்டா பிரச்சனையே இல்லை, ஒரே தலைவரான். யாருன்னு கேட்கிறேளா? வைகுந்தநாதன் இல்ல, நம்மாழ்வார் மட்டும்தான் தலைவரான். வைகுண்டத்துக்கு ஒரே தலைவர் நம்மாழ்வார் தான். ஏன்னா வைகுண்டத்தில் ஒரே தலை நாட்டாம ஒரே ராஜ்யம், நம்மாழ்வாருடைய ராஜ்யம் வைகுண்டம். ஆனா ஆழ்வார் திருநகரி என்பது 50% பெருமாள் ராஜ்யம், 50% நம்மாழ்வார் ராஜ்யம்னு இருக்கு. இது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். அதனாலதான் மதுரகவிகள் என்ன சொன்னாராம், எங்க ஆழ்வாருடைய 50% ராஜ்யம் இருக்கக்கூடிய, ஏன்னா இன்னைக்கும் அந்த பொலிந்து நின்ற பிரான் திருக்கோவிலுக்கு போனா ஆழ்வார் கோவில்னு தான் சொல்றோம், ஆழ்வார் திருநகரின்னு தான் சொல்றோம். இருந்தாலும் மெயின் சன்னதியில பெருமாள் தானே இருக்கார். ஆனா வைகுண்டத்துல அப்படி இல்லையா. பெருமாள் என்ன பண்ணிட்டாராம், நம்மாழ்வாரை தூக்கி வசதியா மேல உட்கார வச்சுட்டு நம்மாழ்வாருக்கு கீழே தான் பெருமாளே இருக்காராம். அதனால நம்மாழ்வாருடைய ராஜ்யம் எங்க பூர்த்தியா இருக்கோ அங்க போகணும்னு ஆசைப்பட்டு நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினேன்னு சொன்னார்னு இது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். ஏன்னா நம்ம ஆச்சாரியர்கள் ஒத்தொத்தருமே பெரிய அனுபூதிமான்கள், ஒத்தொத்தர் ஒரு விதமா அனுபவிச்சிருப்பார். அதனாலதான் அடியன் 3ஐயுமே சொன்னேன், இது சரி அது தப்புன்னு இல்லை, எல்லாம் வெவ்வேறு விதமான அனுபவம். அப்போ நம்பி திருவழுதி வளநாடு தாசர் என்ற மகானுடைய அனுபவம், அந்த சிஷ்யன் எங்க இருக்கானோ அவன் இருக்கும் இடம் வைகுண்டமாயிடும், அந்த ஆனந்தம் கிடைச்சிடும். வெற்றியினுடைய அனுபவம், ஆச்சாரியன் இருக்கார் அப்புறம் அதுதானே வைகுண்டம். பெரியவாச்சான் பிள்ளை அனுபவம், இந்த பூமியில கூட பெருமாள் பாதி ஆச்சாரியன் பாதின்னு இருக்கும். வைகுண்டம் போயிட்டா ஆச்சாரியனுடைய முழு ராஜ்யம். அதனாலதான் வைகுண்டம் காண்மினேன்னு குறிப்பிட்டு இருக்கிறார்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். அப்ப 4 ஸ்டெப்பு நல்லா மனசுல பதிஞ்சிருக்கும். அடியார்கள்ட்ட அன்பனாக இருப்பவர் பெருமாள், பெருமாளுடைய அடியார்களுக்கு அன்பனாக இருப்பவர் நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாருக்கு அன்பராக இருப்பவர் மதுரகவிகள். அந்த மதுரகவிகள் பாடிய அந்த பாசுரங்களை யார் நம்பராளோ அவர்களுக்கு அவ இருப்பிடமும் வைகுண்டமாயிடும். அவ ஆச்சாரியன் இருப்பதாலே ஆச்சாரியன் கூட இருந்தா அவ வைகுண்டத்துல இருக்கும் ஆனந்தத்தை தான் பெறுவார்கள். எல்லாத்துக்கும் மேல ஆச்சாரியன் முழுமையாக செங்கோல் செலுத்தும் வைகுண்டத்தில் அவளுக்கு நிச்சயமாக இருப்பிடம் உண்டு. அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கு எல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறார் மதுரகவிகள். இதற்கு அப்படியே அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். நம்பி ஆஃப் குருகூர் is dear to the dear devotees of the Lord, who is dear to all. Those who believe in the words of Maduragavi, who is dear to Nammalvar, will have a residence in Vaikuntham என்பது ஆங்கில வடிவம். இப்போ இந்த 11வது பாசுரம் நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்னன்னா, அதிகார சங்கிரகத்தில் சுவாமி தேசிகன் காட்டுகிறார், அன்பர்க்கே அவதரிக்கும் மாயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளையே கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே. வாழ்க்கையில மோட்சம் அடைவதற்கு சிறந்த வழி வேண்டுமா, மதுரகவி காட்டிய தொல்வழியே நல்வழி. மதுரகவி ஆழ்வார் காட்டியது தொன்மையான வழி. இந்த ஆச்சாரியனுக்கு அடியவனாக இருப்பதுங்கிறது இன்று நேற்று இல்ல, தொன்று தொட்டு இருப்பது. பெருமாள் திருவடிகளை பற்றுவதை விட பெருமாள்கிட்ட போய் அவர் திருவடிகளை பற்றி உதவி கேட்டா அது கையை பிடிச்சு உதவி கேட்கிற மாதிரி உதறி விட வாய்ப்பு இருக்கு. ஆனா அடியவர் மூலம் பெருமாளை பற்றினால் அது காலை பிடிச்சு உதவி கேட்கிற மாதிரி உதறி விடுறவர் உதைச்சு விட மாட்டார். அதனால தொல்வழியே நல்வழி, தொன்மையான வழி, ஆச்சாரியனே கதி என்று இருத்தல், அதுதான் நமக்கு நன்மை தரும். அப்ப பெருமாள் திருவடியை நம்மாழ்வாரால தான் பிடிக்க முடியும், நம்மாழ்வார் திருவடியை மதுரகவிகளால் பிடிக்க முடியும். நாம் மதுரகவிகளையும் ஏன் அவருக்கும் இருக்கக்கூடிய அடியார்களையும் நாம் பற்றி கொண்டால் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் அப்படியே படிப்படியா நம்மை நோக்கி வந்துருமா. புரியறதுக்காக சொல்றேன், ரெண்டும் ஒண்ணுன்னு இல்லை. இந்த பிளக் பாயிண்ட்ல கை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஷாக் அடிக்கும். நேரா கை வைக்கிற நமக்கு சக்தி இருக்கோ இல்லையோ, ஒருத்தர் பிளக் பாயிண்ட்ல கை வச்சாருன்னு வச்சுக்கோங்க, அவரை யாரெல்லாம் தொடராளோ எல்லாருக்கும் ஷாக் அடிக்கும் இல்லையா. பெருமாள் பிளக் பாயிண்ட் மாதிரி நெருங்க முடியாதவர். மீண்டும் சொல்கிறேன், ரெண்டும் ஒண்ணுன்னு இல்லை, புரியறதுக்காக மெசேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. பெருமாள் பிளக் பாயிண்ட் மாதிரி, நம்மாழ்வார் போய் தொடுவார், அவரை மதுரகவிகள் தொடுவார். நாமெல்லாம் என்னன்னா நமக்கு என்ன எனர்ஜி தேவையோ அதை மட்டும் பெறுவதற்காக அப்படியே குரு பரம்பரையில அவளை தொட்டுட்டே பல பேர் வந்திருக்கா இல்லையா, அவளை போய் நாம தொட்டாலும்
பிளக் பாயிண்ட்ல உள்ள கரண்ட் நம்மையும் தீண்டத்தான் செய்யும். அதுபோல பெருமாளுடைய அனுகிரகம் இவா மூலம் நமக்கும் கிடைக்கும் என்பது கண்ணினும் சிறுத்தாம்பு பிரபந்தம் நமக்கு உணர்த்தக்கூடிய சத்தியமான விஷயம். அதுதான் தத்துவம். இனி கண்ணினும் சிறுத்தாம்பு பார்த்துட்டோம், நம்மாழ்வார் பெருமையை அனுபவிச்சிட்டோம். அடுத்தது நம்மாழ்வார் வாக்கால் பெருமாள் பெருமையை அனுபவிக்க போகிறோம். அற்புதமான தமிழ் வேத அனுபவம் காத்திருக்கிறது. அடுத்த பகுதி முதல் மதுரகவியாழ்வார் திருவடிகளே சரணம். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன், அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன், தென் குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய், அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன், தென் குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய், மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே, தென் குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய், மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே, வைகுந்தம் காண்மினே.